நாளிலே இந்த விசேஷமான 3வது வார பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அநேகரோடு ஆராதனை வேளையில் இடைப்பட்டிருக்கிறார், அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்களுக்காக வாசல் திறக்கப்பட்டாயிற்று. ஸ்தோத்திரம். நீங்க தான் விசுவாசத்தோடு சென்று பெற்றுக்கொள்ள வேண்டியது என்று சொல்லி கர்த்தர் இந்த கால நேரத்தில் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்காய் வாசல் திறந்து வைக்கப்பட்டாயிற்று. பெற்றுக்கொள்ளுகிற முனைப்போடு கூட நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. தொடர்ந்து நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிப்போம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பேதுரு தன்னுடைய சபை மக்களை உற்சாகப்படுத்தும்படியாய் இந்த 2வது நிருபத்தை எழுதுகிறார். அதுல இந்த முக்கியமான வார்த்தை அங்க குறிப்பிடுகிறார். என்ன அப்படின்னா, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை, தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த வசனம், தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தையை விட்டு விலகுவதை பார்க்கிலும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நாம கேட்டுட்டு அதன்படி செய்யாமல் இருக்கிறதை காட்டிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு எச்சரித்து விசுவாசிகளுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு வசனத்தை, பரிசுத்த வார்த்தையை நாம் அறிந்த பின்பு, கேட்ட பின்பு அதை கை கொள்ளவில்லை என்பதை விட, அதை கடைபிடிக்கவில்லை என்பதை விட நாம் அதை கேட்காமலே இருக்கிறது நல்லது. ஸ்தோத்திரம். ஆமென். புரிஞ்ச முறையிலே சொல்லுங்களேன். கேட்டா என்ன பண்ண? கண்டிப்பா செய்யணும். செய்யறதுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு, சொல்றாரு. செய்யறதுக்காக தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் செய்யாத வரை அவர் வாசலை திறந்து வச்சுட்டு ரெடியாகிறாரு. நாம் போய் முனைப்புடன் எடுத்துக்கொள்ள முடியாதவர்களாய், விசுவாசம் அற்றவர்களாய், பரிசுத்த கற்பனை விட்டு விலகுகிறவர்களாக, இல்ல விசுவாச துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலைமையெல்லாம் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்லுவேன், உங்களால சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி, உங்களுக்கு நன்மை செய்யும்படி சொல்லப்படுகிறது. அதை சரியானபடி கடைபிடித்தால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் சரியானபடி வந்து சேரும். அது நாளைக்கல்ல, அடுத்த மாசம் அல்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற போதே நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தயவு செய்து மனதில் இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தையை மறுபடியும் 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 கேட்டு, என்ன சொன்னார் ஆண்டவர், என்ன நான் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை வாரம் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு செய்வதற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக கடந்து வரும்போதுதான் தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிற காரியங்கள் நமக்கு நன்மையா இருக்கும். அதனால ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கிறவர்கள் இந்த வசனத்தை மறந்து விடாதபடி மனதில் வைத்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிற ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. 8:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தை. ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில பலித்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னும் பயத்தோடு தேவ சமூகத்துல தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பலன் இல்லாமல் தேவ சமூகத்துல கடந்து வரீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தொடர்ந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இல்லையா? ஒவ்வொரு மாசமும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை உண்மையானது, அது நிச்சயமா நிறைவேறும் என்பதை ஸ்தோத்திரம் நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக தான் மாசம் முழுசா 3 வாரங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கிறோம். 4வது வாரத்துல தான் ஸ்தோத்திரம் செய்தியை மாத்திரம். அதனால் தயவு செய்து உங்க வாழ்க்கையில நீங்கள் பயந்து கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்திலே பயம் உங்களை விட்டு
நீங்கி போக வேண்டும். அது நீங்கி போக வேண்டுமானால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய தேவன் என்பதுல எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு சகாயம் செய்கிறவர், அவருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குகிறவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகாமல் இந்த வசனத்தை டெய்லி அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே சொன்னீரப்பா, ஸ்தோத்திரம், எனக்கு அது நடக்கட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் டெய்லி அறிக்கை செய்து நம்முடைய ஜெபத்துல ஜெபிக்கிற போது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையினுடைய ஆழங்களின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து கர்த்தர் நடத்துவார். இது யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொன்னார். ஸ்தோத்திரம். யாக்கோபு யார் என்பதை 8வது வசனத்துல வாசிச்சோம். யாக்கோபு யாராம்? என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தை யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம். யாக்கோபா நாம் இருந்தா இந்த வார்த்தைகள் நமக்கு பலிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக 2வது பகுதி 8வது வசனத்தின் 2வது பகுதி சொல்லுது, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி தெரிந்து கொண்ட யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் ஏசாவும் யாக்கோபும். ஆனா ஏசாவுக்கு இதை சொல்லல, தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபுக்கு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தை நீங்கள் பலிக்க செய்ய விரும்பினால், இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால், நீங்கள் யாக்கோபாக மாத்திரமல்ல, யாக்கோபை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறணுமே. வசனம் அழகா சொல்லுது மத்தேயு 22, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அந்த ஒரு சிலர்ல நீங்க இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். அழைக்கப்பட்டவர்கள்ல நாம் இருந்தா இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்காது. நல்லா நீங்க புரிஞ்சுங்க. ஏசாவையும் யாக்கோபையும் கர்த்தர் அழைத்தார், அதுல யாக்கோபை மாத்திரமே கர்த்தர் தெரிந்து கொண்டார். புரிஞ்சுங்களா? அதுல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் அந்த வசனத்தை அங்க எழுதுறாரு மத்தேயுல? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஸ்தோத்திரம். வழியிலையும் வெளியும் கேட்பாரற்ற நிலைமையில இருந்தோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தேடி வந்தது. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அழைத்தார், வந்தோம், இளைப்பாறுதலை கொடுத்தார், வந்து உள்ள உட்கார்ந்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவர் லிஸ்ட்ல நாம இருக்கிறோம். ஆமென். ஆனா அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லல. பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் யாக்கோபுக்குரியது என்று சொன்னேன். அப்படியான அழைக்கப்பட்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏசாவையும் அழைத்தார், யாக்கோபையும் அழைத்தார். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, தெரிந்து கொண்ட யாக்கோபுக்கு தான் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு பலிக்க வேண்டுமானால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறணும். லூக்கா 10வது அதிகாரத்துல 1வது வசனத்துல அவர் 70 பேரை அழைக்கிறார். ஊழியத்துக்கென சுவிசேஷ வேலை செய்வதற்கு, சீஷர்களா இருப்பதற்கு எத்தனை பேர்? 70 பேரை அழைத்தார். மார்க் 3வது அதிகாரத்துல அதுல 12 பேரை தெரிந்து கொண்டார். ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் 70 பேரு, தெரிந்து கொண்டவர்கள் 12 பேரு. அந்த 12 பேரை தான் தம கூடவே வச்சு ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணி 12 அப்போஸ்தலர்களாக மாற்றி, ஸ்தோத்திரம், 5 கண்டங்களுக்கு அனுப்பினார். ஸ்தோத்திரம். அதுல ஒரு அப்போஸ்தலன் தான் தோமா நம்ம பகுதிக்கு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? ஆமென் சொல்லுங்க. 70 பேரை அழைத்தார், ஆனா 70 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கல. அதுல 12 பேர் என்ன பண்ணார்? ஆண்டவரே தெரிந்து கொள்ளுகிறார். அதுலயும் 3 பேரை செப்பரேட் பண்றார். யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங். அந்த 3 பேரையும் ரொம்ப ஸ்பெஷல் ட்ரைனிங். எங்க போனாலும் அவங்க இருப்பாங்க. மறுரூப மலைக்கு போட்டோம், எவருடைய மகளை எழுப்ப போட்டோம், லாசரு கல்லறை கிட்ட போட்டோம், எங்க போனாலும், கெத்செமனே தோட்டமா இருக்கட்டும், எங்க போனாலும் இந்த 3 பேரை ஸ்பெஷலா ட்ரெயின் பண்றாரு ஆண்டவராகிய தேவன். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவங்க ரொம்ப ஸ்பெஷல். அதனால இந்த காலை நேரத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டுமானால், வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரால் சொல்லப்பட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளும் நமக்கு பலிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? ஸ்தோத்திரம். புலி வருதுன்னு ஏமாத்துறதுக்கா? நமக்கு
பலிக்க செய்வதற்காக, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் வேதத்தையே நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வேத வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் அதை அனுபவிக்காமல் இருப்பது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, நீங்க அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்குதா இந்த வார்த்தை பலிக்காது. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வரணும். நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு பாருங்க. அழைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தா பைபிள்ல இருக்கிற ஒரு வசனம் கூட உங்க வாழ்க்கையில கிரியை செய்யாது. இந்த வசனம் மட்டும் கிடையாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 8:29 அழகா சொல்றாரு, எவர்களை அழைத்தாரோ ஸ்தோத்திரம், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், அவர்களை பரிசுத்தமாக்குகிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கிற தேவ ஜனம் தெரிந்து கொள்ளப்படுதல் காரியத்துக்கு கடந்து வர வேண்டியது அவசியம். அவர் அழைச்சிட்டாரு. இப்ப தெரிந்து கொள்ளுதல்ல நீங்க கடந்து போனோம்னா நீங்க தான் அவராண்ட கேட்கணும், எங்கன்னு தெரிஞ்சுக்கங்கப்பா, என்ன அழைச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன பண்ண? நீங்க தான் என்ன நீங்க தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரே அழைச்சது முக்கியம் இல்ல, என்ன நீங்க தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டா உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவர் கையில் எடுப்பார். உங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களை கொண்டு போற அக்கினி சூளையில போடுவார், புடமிடுவார், உங்களை உடைப்பார், உருக்குவார். ஸ்தோத்திரம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை விட விலையேற பெற்றதா இருக்கிற உங்களுடைய விசுவாசமும் சோதிக்கப்பட வேண்டி இருக்கிறபடினால உங்களை கொண்டு போய் பிரச்சனையில போராட்டத்துல போட்டு அப்புறம் உருவாக்கி உங்களை தெரிந்து கொள்வார். தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் அவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை பலிக்கும்படி செய்வார். அதனால இந்த கால நேரத்துல தேவ சமூகத்துல வந்திருக்கிறவர்களே, நீங்கள் ஆசீர்வாதமா இந்த உலகத்துல வாழ வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரே என்னை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அர்ப்பணிக்கணும். வேதத்துல எல்லா கதாபாத்திரங்களையும் எடுத்து பாருங்க. அவர் தெரிந்து கொள்வதற்காக அவர்களை சோதனையின் ஊடே நடத்தி தான் தெரிந்து கொள்வார். மோசே எடுத்துங்க, ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எடுத்துங்க. ஆபிரகாம் கல்தேய தேசத்துல தகப்பனாகிய தேராகோடு கூட விக்கிரக சிலைகளை செய்து நல்ல வருமானம். ஆமே. மெசபதோமியா நாட்டுல வாழ்ந்து கொண்டிருந்தான். அவங்க விக்கிரக சிலைகளை செய்து விற்பனை செய்கிற ஒரு நல்ல பெரிய நல்ல வெல்த்தி உள்ள ஃபேமிலி, நல்ல வசதி படைத்த ஃபேமிலியிலிருந்து ஆபிரகாமை இப்ப அழைக்கிறார். நீ வா, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. அது எப்படியாப்பட்ட தேசம்? வனாந்தரம். எங்க போறன்னு கூட தெரியாதபடி அவனை நடத்தி 75 வயசுல அவனை அழைத்து 25 வருஷம் அவனை புடமிட்டு, ஸ்தோத்திரம், சொல்லுங்க அல்லேலூயா, 100 வயசுல அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி 117 வயசுல மறுபடியும் ஒரு செகண்ட் ரினோவேஷன், செகண்ட் புடமிடுதல், சுத்திகரிப்பை ஈசாக்கை மோரியா மலையில கொண்டு போய் பலி செலுத்தும்படி செய்த பிற்பாடுதான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், என் ஆபிரகாம் என் சிநேகிதன் என்று சொன்னார். ஆமே. அப்பதான் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். அப்பதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை அவருக்கு நிறைவேற்றும்படி கர்த்தர் கடந்து வருகிறார். அழைச்ச உடனே கொடுத்துள்ள, அழைத்தது 75 வயசுல, தெரிந்து கொண்டது 117 வயசுல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக 117 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 42 வருஷம், ஸ்தோத்திரம், இந்த ஆபிரகாமை புடமிட்டு 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 உருவாக்கி தான் தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் தான் அவனை பிளஸ் பண்ணார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட அக்கினி சூளையில போகாம தெரிந்து கொள்ள முடியாது. எந்த கதாபாத்திரம் எடுத்துங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபு, நம்ம பேசி கொண்டிருக்கிற கதாபாத்திரம் யாக்கோபு. தன் தகப்பன் தாயை வீட்டை விட்டு பிரிந்து லாபான் வீட்டுக்கு ஓடி போனது 20 வருஷம், 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், ஸ்தோத்திரம், அவன் 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். 20 வருஷம் ஆண்டவர் அவனை உடைத்தார், நொறுக்கினார். அவரே சொல்லுவார், நான் வெயிலிலும் பனியிலும் மகா கஷ்டப்பட்டேன். ஆமென். 2 முறை என் சம்பளத்தை மாற்றப்பட்டது. ஸ்தோத்திரம். குளிரிலும் ரொம்ப வேதனைப்பட்டேன். 20 வருஷம் ரொம்ப அன்பா பார்த்துன்னு அவங்க அம்மா தான் அவனுக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கும்படி செய்து தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தி விடப்பட்டவள். இவன் 20 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது அவங்க அம்மா இல்ல, செத்து போயிட்டாங்க.
எவ்வளவு ஒரு மோசமான கண்டிஷன் பாருங்க. பையன் நல்லா இருக்குன்னு நினைச்சு அம்மா கூட திரும்பி வந்து பார்க்க முடியல. அவ்வளவு வேதனைகளை 20 வருஷம் அனுபவிச்ச பிற்பாடுதான் யாக்கோபை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்களா இருந்தால் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. உங்க ஜெபத்துக்கு பதிலும் கிடைக்காது, உங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாதான் கர்த்தர் உங்க ஆராதனை ஏற்றுக்கொள்வார், உங்க ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ற அனுபவத்துக்கு வரணும். மோசே எடுத்துக்கொள்ளுங்கள். எகிப்துல பார்வோன் அரண்மனையில ரொம்ப லக்ஸரி வாழ்க்கை. ஆமென். சகல சாஸ்திரத்தையும் கற்றவன், ஒரு எம்பரருடைய அரண்மனையில ஸ்தோத்திரம் நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் இப்ப தெரிந்து கொள்ளப்படுவதற்காக மீதியான் தேசத்துக்கு ஓடி ஆடு மேய்க்க அனுப்புறார். 40 வருஷம். ஏன்? எகிப்துல தானே இருந்தான். அங்கிருந்தே ஜனங்களை ஸ்தோத்திரம் மீட்டு கானான்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மோசே அனுப்பியிருக்கலாம் இல்லையா? அனுப்ப மாட்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மோசே தான் நடத்த வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். அதற்காக மோசே அழைச்சிட்டாரு. இப்ப அவனை தெரிந்து கொள்ளும் வரை 40 வருஷம் ஆடு மேய்க்க எந்த வசதியும் அவனுக்கு உதவி செய்யல, எந்த பார்வனுடைய அரண்மனை அவனுக்கு உதவி செய்யல. ஆடுகள் பின்னாக அலைந்து திரிந்து இவனுக்கு இருந்த எல்லா சாஸ்திரமும் பொய்த்து போனது. அவன் ஒரு பெரிய என்ஜினியருங்க. ஸ்தோத்திரம். ஒரு என்ஜினியர் ஸ்தோத்திரம் கண்மலையை பார்த்து பேசுன்றாரு. பேச முடியுமா? பேச முடியுமா? ஒரு பெரிய என்ஜினியர் கண்மலையை பார்த்து பேசு தண்ணி வரன்னு சொன்னா நம்பி நம்ம பேசுவோமா? ஆனா மோசே பேசினாரு. அதான் அந்த ட்ரைனிங் 40 வருஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு டாக்டர் போய் நின்றாராம். கவனிங்க ஸ்தோத்திரம். அப்ப 2 பேர் செவுத்துல காதை வச்சு கேட்டு இருந்துக்கிறாங்க. வேலை சொல்லுங்க அல்லேலூயா. இவர் நின்று பாக்குறாரு. ஸ்தோத்திரம். ரொம்ப நேரமா காதை செவுத்துல வச்சு கேட்டு நிக்கிறானுங்க. ஸ்தோத்திரம். இவரை பார்த்த உடனே இங்க வான்னு கூப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவர் கிட்ட போனாரு. காதை வச்சு ஏதாவது கேட்குதா பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் டாக்டர் அவரு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. செவுத்துல காதை வச்சு ஸ்தோத்திரம் 5 நிமிஷம் கேட்டு பார்த்தாரு. ஒன்னும் கேட்கல. எதுவும் கேட்கலடா. ஸ்தோத்திரம். என்ன விடுங்கடான்னு. இல்ல இன்னும் கேளு, இன்னும் கேளு, இன்னும் கேளுன்றாங்க. டே எதுவுமே கேட்கலடா. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்தோத்திரம் அவன் சொன்னானுங்க, நாங்க அரை மணி நேரமா கேட்டுங்கிறோம், ஒண்ணுமே கேட்கல. நீ 5 நிமிஷம் வந்து கேட்டான்னா கேட்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா அது ரெண்டும் பைத்தியம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பைத்தியங்க தான் கண்மலையாண்ட பேசுனா பேசும். ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க அல்லேலூயா. உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். ஆமென். பைத்தியமா மாறணும். உலக ஞானம் பைத்தியமா மாறினாதான் உன்னை அவர் தெரிந்து கொள்ளுவார். அவர் சகல சாஸ்திரத்தை கற்றவன் எகிப்துல. அதெல்லாம் பைத்தியமாக்கும்படி 40 வருஷம் கொண்டு போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாஷையே போயிடுச்சு. சகல சாஸ்திரத்தில் கற்றவன் மாத்திரமல்ல, வாக்கில் வல்லவனா. பேசினா அப்படியே கணீர் கணீர்னும் பயங்கரமா பேசுவோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே வேற யாரையாவது அனுப்புங்க, நான் மந்த நாவும் திக்கு வாயும் உள்ளவன். ஆமென். வாக்கில் வல்லவன்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் வாக்கினால ஏன் வல்லவையினால செஞ்சுட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் ஆண்டவர் தான் செய்யறாருன்னு சொல்ற அளவுக்கு நீ மாறணுன்றதுக்காக தான் 40 வருஷம் மோசே என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். ஆட்டு கூடவே நடந்து ஆட்டு கூடவே இருந்து இவன் நல்லா பேசுறவன் இப்ப பே 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 பேன்னு ஆடு மாதிரியே கட்ட ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் அவன் சொல்றேன், எனக்கு வார்த்தையே வரல. ஆமென். எது கூட இருக்கிறோமோ அது அப்படியே பழகிடும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்ட் நைட் பிரேயருக்கு போறாரு பஸ்ல, இந்த தென் சைட்ல. கவனிங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த தென் மாவட்டம்லாம் போனீங்கன்னா பஸ்ல பாட்டை போட்டு விட்டுருவான், சினிமா பாட்டை. ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. பாஸ்ட் நைட் பிரேயர் போயிங்க அந்த பஸ்ல பாட்டு என்னடி ராக்கம்மான்னு பாட்டு போட்டான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இவர் மைண்ட்ல நல்லா ஸ்தோத்திரம் பதிஞ்சிச்சு. இவர் நேரா போனாரு, செய்தி இவர் கையில கொடுக்கப்பட்டது, மைக்க வாங்கினாரு. இவர் அறியாமலே என்னடி ராக்கம்மான்னு பாடுறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் தான் திடீர்னு அடடே ஸ்தோத்திரம், சர்ச்சில் இருக்கிறேன்னு சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தான் பாருங்க ஒண்ணுமே இல்லாததை எப்படிலாம் வர்ணிக்கிறான்.
நம்ம எப்படிலாம் வர்ணிக்கணும், நம்ம எப்படிலாம் ஆராதிக்கணும்னு டக்கு என்ன பண்ணிட்டாரு ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன்னா மைண்டு எங்க ஒன்றி இருக்குதோ அது அப்படியே பதிஞ்சிரும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ மோசே ஆடோடவே நடந்து 40 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, நல்லா வாக்கில் வல்லவன், நல்லா பேசக்கூடிய எப்படி பேசுறான், நான் மந்தனாவு திக்குவாய் ஆண்டவரேன்றான். ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு நீ மாறும் வரை ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கைபலனை இதை செய்ததென்று நீ சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவேன்னா உன்னை தெரிஞ்சுக்க மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கிதியோன் சண்டைக்கு போறாரு. ஸ்தோத்திரம். 29,000 பேரை கூட்டிக்கின்னு மீதியானியரோடு யுத்தம் பண்ண போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு 29,000 பேர்லாம் எனக்கு வேணாம்பா. ஸ்தோத்திரம். சண்டைக்கு இவ்வளவு பேர் தேவையில்லை. இவ்வளவு பேரை கொண்டு போய் சண்டை போட்டா எனக்கு என்ன அப்புறம் வேலைக்கு தாங்க. ஆமென். நான் தான் அந்த சண்டையை போட போறேன், நீ சும்மா தான் போற. அதனால இவ்வளவு பேர் தேவையில்ல. அதனால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு, யாருக்கெல்லாம் பயமாகுதோ அவன் திரும்பி போயிட்டோம், யாருக்கெல்லாம் பயமாகுதோ அவன்லாம் திரும்பி போயிட்டோம்னு சொல்லும் போது 22,000 பேர் போயிட்டான். எத்தனை பேர் போயிட்டான்? தலைமந்து சண்டைக்கு 29,000 பேரு, பயமாகுதுன்னு போன ஆள் 22,000 பேர். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல இருந்து வீட்டுல போய் வாசித்துங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு இன்னும் அதிகம், 7,000 பேர் இன்னும் அதிகம்பா. இவங்களெல்லாம் போய் சண்டை போட்டா நான் என்ன பண்றது? அதனால இவங்க தேவையில்லை. அதனால இவங்கள்ல இருந்து கொஞ்சம் பேரை தான் நான் தெரிந்து கொள்ள போகிறேன். ஸ்தோத்திரம். அதனால இவங்கெல்லாம் ஆற்றாண்ட கூட்டின்னு வா. ஆத்தாண்ட கூட்டின்னு வந்து அவங்களை தண்ணி குடிக்க சொல்லு. தண்ணி குடிக்க சொல்லு. அதுல தண்ணி குடிக்கும் போது நாய் போல யார் அப்படியே நக்கி குடிக்கிறானோ அவனை ஒரு சைடும், கையில அள்ளி குடிக்கிறவன ஒரு சைடும் பிரியினாரு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கையில அள்ளி குடிக்கிறவன் என்னால முடியும்னு குடிக்கிறான். நாயை போல குடிக்கிறவன் ஸ்தோத்திரம் என்னால முடியலன்னு குடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. என்னால முடியும் கையில அள்ளி குடிக்கணும்னு முடிக்கிறவன் ஸ்தோத்திரம் 6,700 பேர். நாயை போல நக்கி குடிச்சவங்க 300 பேர். இந்த 300 பேர் போதும். இவங்களை வச்சு என்ன பண்ணுவேன் நானு 3,000 பேரை முறியடிப்பேன்னு சொல்லி அந்த 6,700 பேரை திருப்பி அமைச்சிட்டு 300 பேரை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை கிதியோனுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. தேவனை சார்ந்து கொள்ள மனதாய் இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தெரிந்து கொள்வார். என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய பலன் என்று சொல்லுகிறவர்களை அவரால் தெரிந்து கொள்ளவே முடியாது. முடியாது முடியாது. நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லி நம்ம சரண்டர் பண்ணோம்னா நம்மளை தெரிந்து கொள்வார். இதுக்கு ரொம்ப ஆப்டான உதாரணம் யாருன்னா யோசேப்பு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். யோசேப்பின் மூலமாகத்தான் அவர்களுக்கு ரட்சிப்பை ஆகாரத்தை கொடுத்தார். ஆனா அந்த யோசேப்பு கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. ஸ்தோத்திரம். சொப்பனம் கண்டது தப்பா? சொப்பனம் கண்டு தன் சகோதரத்துல சொல்லும் போது அவர்கள் அடித்தவனை குழியில போடுகிறார்கள். அதுக்கப்புறம் இஸ்மவேல் இடத்திற்கு விற்று போடுகிறார்கள். அவன் கொண்டு போய் போத்திபார் வீட்டுல வைக்கிறான். போத்திபார் வீட்டுல இருந்து சிறைச்சாலைக்கு போறான். சிறைச்சாலையில 2 ஆண்டுகள் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சொப்பனம் பார்த்ததுக்காக அவனுக்கு கிடைத்த பனிஷ்மெண்ட் பாருங்க. தூங்க வந்து தப்பா, கனவு வந்து தப்பா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபு பெரிய தீர்க்கதரிசி. ஸ்தோத்திரம். ஆனா அன்றைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு வெளிப்பாட கொடுக்கல. யாக்கோபு போய் சொல்றாரு ஸ்தோத்திரம், அப்பா இது மாதிரி நான் சூரியனும் நட்சத்திரமும் என்னை வணங்கினதுன்னு சொல்லும் போது அந்த வெளிப்பாடை பெற்ற அந்த யாக்கோபு ஸ்தோத்திரம் சரியானபடி அந்த வெளிப்பாடை சொல்லி இருப்பாரானால் ஸ்தோத்திரம் அவனை ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? அங்கேயே அவங்க வீட்டிலேயே வச்சு அவங்க அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர்றது, சாப்பாடு கொண்டாடுறது, இதே தான் நடந்திருக்கும். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு கொடுத்திருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால யாக்கோபுடைய ஃபீஸ்காரரை புடிங்கிட்டு ஸ்தோத்திரம் அந்த சொப்பனத்துக்கு வெளிப்பாடை சரியாய் சொல்லாதபடிக்கு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டது நமக்கு நல்லா தெரியும். அங்க எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், இதெல்லாம் கடந்த பிற்பாடுதான் 17 வயசுல போறான். 30 வயசுல 13 வருஷத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் அவனை புடமிட்டு தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் அந்த பார்வோன் அரண்மனையில எகிப்துல அவனை அதிகாரியாக உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம். இதுதான் நிறைய உதாரணங்கள் பைபிள்ல. எந்த கேரக்டர் எடுத்துங்க, தாவீது, சவுல்,
ரெண்டு பேரையும் நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சவுலை அழைத்தார், ஆனால் தாவீதை அழைத்தார், ஆனால் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஆனா இப்ப தாவீதை தெரிந்து கொள்வதற்காக அப்படியே வந்தவனே இல்ல. அவன் வரும்போது 17 வயசு, ராஜாவாக சரியானபடி சிம்மாசனத்துல அமரும் போது 40 வயசு. எத்தனை வயசு? 40 வயசு. 17 வயசுல வந்தான். 23 வருஷம் என்கேதி வனாந்தரத்துல, குகையில, பனியில, மழையில, ராஜாவான பிற்பாடு. அப்படிதானே? ஸ்தோத்திரம். கோலியாத்தை கொண்டுட்டு திரும்பி வரான். தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 10000 என்று சொல்லி ஸ்தோத்திரம் முறை முறையாய் சகோதரிகள் பாடினாங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவன் சவுல் கொன்றது 1000, 10000 சகோதரிகள் பாடினாங்க. ஸ்தோத்திரம். நிறைய சகோதரிகள் நிறைய பேருக்கு வேட்டு வைக்கிறவங்களா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இவங்களை யாரும் பாட சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். தாவீது கொல்ல, ஸ்தோத்திரம், சவுல் கொன்றது 1000, தேவன் கொன்றது 10000 பாடி இருக்கலாம். தேவனுடைய நாமத்துல தான் போய் கொன்றாங்க. ஸ்தோத்திரம். நிறைய சகோதரிகள் மாதிரி பாடியே பிரச்சனை பண்றாங்களாங்குது. ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க. இல்லையா? வீட்லயும் சபையிலையும் பாடியே பிரச்சனை பண்றாங்களாங்குது. ஸ்தோத்திரம். தாவீது என்ன பண்ணுவார் பாவம்? அவர் சண்டை போட்டு வராரு, கோலியாத்துடைய தலையை கையில பிடிச்சிக்கின்னு. சகோதரிகள் அதை பார்த்துட்டு ஆதங்கத்துல சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 முறை முறையாய் பாடினார்கள். ஆமென். இதுதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். அவங்க பாடின பாட்டு தான் பிரச்சனை. சவுலுக்கு காய்மக்காரத்தின் ஆவி வந்துச்சு. ஸ்தோத்திரம். உடனே என்ன பண்ணிட்டான்? சவுல் தாவீதை கொல்லும்படியாக ஈட்டி எறிகிறான். அதற்கு பயந்து இப்ப தாவீது போய் என்கேதியின் வனாந்தரத்துல எத்தனை வருஷம்? ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. ஸ்தோத்திரம். 23 வருஷம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. குகைகளிலே, மலைகளிலே, அது கூட சும்மா இல்ல, பயந்து பயந்து. எப்போ சவுல் கொல்லுவான்னு தெரியாது. எங்க போனாலும் வரான், எங்க போனாலும் துரத்துறான். ஸ்தோத்திரம். 3000 பேர் அமிச்சிட்டான். போய் தேடு, அவனை எங்க இருந்தாலும் கொண்டு போடு. ஸ்தோத்திரம். இந்த 33 வருஷம் தாவீது புடமிட்ட பிற்பாடுதான். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. புடமிடும் போதெல்லாம் தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? சவுல் என்ன எதுவும் பண்ணல, கர்த்தர் அனுமதிக்காம இது வராது, கர்த்தர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். சீமேயின் ஒருத்தன் தூஷிப்பான் ஆண்டவரை, தாவீதை பார்த்து. சீபாவும் தாவீதும் போகும்போது சீமையை தூஷிப்பான், பயங்கரமா திட்டுவான். சவுல் குடும்பத்துக்கு எதிராக நீ வந்துட்ட, உன் ஆண்டவர் விடவே மாட்டார், நீ இப்படிதான் அப்படி ஆயிடுவ, இப்படி ஆயிடும் திட்டுவான். அப்போ உடனே சீபா சொல்லுவான், அந்த நாயை, ஸ்தோத்திரம், நான் ஒரே வெட்டா வெட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது தாவீது சொல்லுவாரு, சீமையை என்னை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அவன் தூஷிக்கட்டும். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது அவனா செய்யல, சீமையை கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு? புடமிடுகிறார். சவுலை கொண்டு என்னை புடமிடுகிறார் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஆண்டவரை மாத்திரமே பார்த்தான். சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த சவுலை போல, ஸ்தோத்திரம், தாவீதை போல தெரிந்து கொள்ளுகிற அனுபவம் நமக்குள்ள உருவாவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாதான், ஸ்தோத்திரம், வாக்கு தத்தங்கள் பலிக்கிறது மாத்திரம் அல்ல, உங்க ஜபத்துக்கு பதில் வரும், உங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வசனத்தெல்லாம் கேட்டு போய் செய்யாம இருக்கிறீங்க தெரியுமா? யாருக்கு செய்ய தெரியுமா? அந்த வசனம் கிரியை செய்ய தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் செய்யும். அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த வசனம் ஒரு நாளும் பிரயோஜனப்படாது, கிரியை செய்யாது. உங்களுக்கு கிரியை செய்யலைன்னா நீங்க அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கிரியை செய்தா கிரியை செய்யலான்னு பார்த்துங்க. ஆமென். இங்க சொல்லப்படுகிற வார்த்தை கிரியை செய்யணும்னா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும். அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஒரு பிரயோஜனப்படவே படாது. புரிஞ்சிச்சு? அவர்களே சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்படுவதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். யோபு எடுத்துக்கொள்ளுங்கள். தனக்கு இருந்த 10 குமாரத்திகள் ஒரே நாள் இழந்து போனார்கள். அவன் கிழக்கத்தி புத்திரல்ல சீமானா இருந்தான். இல்ல ஸ்தோத்திரம், சீமானா இருந்தான். ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல கர்த்தர் அழித்தார். அதற்கு அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் தான் அவ்விடத்துல திரும்பி போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு. இதுதான் புடமிடுகிறதுக்கு அர்ப்பணிக்கிறது, தெரிந்து கொள்றதுக்கு அர்ப்பணிக்கிறது. நம்மளா இருந்தா சொல்லவே மாட்டோம். ஆமென். ஸ்தோத்திரம். சர்ச்சு பக்கமே வரமாட்டோம். ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போய் என்னத்தை வாரிக்கணும்? ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம்? ஸ்தோத்திரம், எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிதான் வேதனைப்படுவோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் புரிந்து கொண்டு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு.
அதுக்கப்புறம் 4 பேர் வராங்க ஃப்ரெண்டு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க மனைவி என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் தேவன் மேல நீ விசுவாசமா இருக்கணுமா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஸ்தோத்திரம். அவங்க மனைவியும் போட்டிருக்கலாம் ஆண்டவர். ஆனா மனைவி வச்சாரியா? மனைவி கொண்டுதான் பண்ண முடியும். அவரை புடமிடணும், அவரை உருவாக்கணும், அவரை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி மனைவி வச்சாரு. மனைவி இப்ப சொல்லுது, உன் தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே சும்மா உயிரை விட்டுறாத, ஆண்டவரை திட்டிட்டு சாவுந்து. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடனே அவன் சொல்றான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாதே, தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் 4 பேர் யோபினுடைய செய்தியை கேட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க வராங்க பாக்குறதுக்கு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் உரு தெரியாமல் இருக்கிறத பார்த்து ஓன அழுது. ஆமேன். ஒரு நாள் யாருமே வாயை திறந்தே பேசல. ஆமேன். அழுதுட்டு அப்படியே அவன் வாங்கிக்கிறான். அவ்வளவு பரிதாபமாயிட்டார் யோபு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனுங்களை பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரை எப்படியாகிலும் யோபு திட்டணும். ஆமென். எப்படியாகிலும் யோபு ஆண்டவரை தூஷிக்கணும், எப்படியாகிலும் ஆண்டவரை மறுதலிக்கணும்னு சொல்லி ஆள் மாறி 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 சொல் கணைகளை அவன் மேல் தொடுக்கிறார்கள். ஆனா யோபு என்ன பண்ணலையா? ஸ்தோத்திரம். 42வது அதிகாரத்துல ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசல. அவன் நிதானமா பேசுறான். ஆண்டவர் தான் அதை செய்திருக்கிறார், ஆண்டவர் ஆளன்றி ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நிதானமாய் உத்தரவு கொடுக்கிறார். அப்பதான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவனுக்கு தரிசனமாய் சொல்றாரு, உன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக்கப்பா. ஸ்தோத்திரம். நான் அப்ப உன் சிறையிருப்பை மாத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறான். அப்பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அவனுக்கு சிறையிருப்பை திருப்பினார். முன்பிருந்த எல்லாவற்றையும் 2 அத்தனையா அவனுக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை மாத்திரம் 10 தான், மீதி எல்லாம் டபுளா கொடுத்தார். பிள்ளைங்க மாத்திரம் மறுபடியும் பிறந்த பிள்ளைங்க 10, செத்தது 10, பிறந்தது 10. ஆமென். அது ஏன் டபுள் ஆகல? 2 அத்தனையா ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். எல்லாமே 2 டபுளா இருக்கும். வாசித்து பாத்தீங்கன்னா 42:10 10ல இருந்து வாசித்தீங்கன்னா. ஆனா பிள்ளைகள் மாத்திரம் மறுபடியும் எத்தனை பிள்ளை? 10 பிள்ளை. ஸ்தோத்திரம். 20 கொடுத்துருக்கணும்ல. ஏற்கனவே 10 இருந்தது, 7 பிள்ளை 3 பொண்ணு. ஸ்தோத்திரம். மறுபடியும் எத்தனை கொடுக்குறாரு? 7 பிள்ளை 3 பொண்ணு மட்டும் கொடுக்குறாரு. ஏன் ஸ்தோத்திரம் 10 கொடுக்கல அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஏற்கனவே 10 பிள்ளைங்க அழிஞ்சாங்கல்ல, அவங்க சுத்தமா அழியல, உலகத்துல மட்டும்தான் அழிஞ்சாங்க. ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க? ஸ்தோத்திரம். பரதேசிலேயோ பாதாளத்திலேயோ அவங்க செய்த கிரிகளின்படி இருப்பாங்க. அதனால 10 இருக்குது, சாவல. அதனால இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு, 20. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சாவரன்னு சொன்னா நம்ம சரீரம் மட்டும்தான் இந்த மண்ணுக்கு போவோம், ஆவியும் ஆத்மாவும் சாவறது இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது நன்மை செய்திருந்தால் பரதேசில இளைப்பாறும்படியாகவும், துன்மார்க்கமாய் நடந்திருந்தா பாதாளத்துல வேதனைப்படுமாவும் கடந்து போயிடும். அது சாவே சாவாது. ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சாவே கிடையாது. அது யுகா யுகமாய் வாழ போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரீரத்துக்கு மட்டும்தான் 70 வயசோ 80 வயசோ. அதனாலதான் யோபுக்கு மறுபடியும் இன்னொரு 10 கொடுத்தாரு. ஆக மொத்தம் அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 20 பிள்ளைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக அழைக்கப்பட்டிருக்கிற தேவ சமூகத்துல வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டுமானால், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால், தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபாய் நீங்கள் மாற வேண்டியது அவசியம். மாறுவதற்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அர்ப்பணிக்காத வரை உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் ஆரம்பிக்கவே சொன்னேன், ஆண்டவரே என்ன அழைச்சிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம், என்ன தெரிஞ்சுக்கப்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன தெரிந்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணித்தால் உங்களுடைய வாஞ்சையை வைத்து அவர் உங்க கையில் எடுப்பார். அவர் உங்களை கையில் எடுத்துருவார். கையில் எடுத்துட்டாருன்னா ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை எங்கெல்லாம் ஷேப் பண்ணமோ நல்லா தட்டி, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கெல்லாம் சரியில்லாம இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் சரி பண்ணி தட்டி கெட்டி ஷேப் பண்றதுக்கு அது 2 வருஷமா இருக்கலாம், 25 வருஷமா இருக்கலாம், 37 வருஷமா இருக்கலாம், 42 வருஷமா இருக்கலாம். நம்மளை பொறுத்து. கையில கொடுத்துட்டு கம்முன்னு அமைதியா இருக்கணும். ஸ்தோத்திரம். எதுவும் பேசாம. ஸ்தோத்திரம். சீக்கிரம் ப்ராசஸ் ஆயிடும். ஏதாவது வாய் பேசிட்டு இருந்தோம்னா நீண்டினே போவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. எனக்கு 7 வருஷம் ஆச்சு. ஸ்தோத்திரம். என்னை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு 7 வருஷம் ஆச்சு. ஸ்தோத்திரம். தாவீதை தெரிந்து கொள்வதற்கு 33 வருஷம் ஆச்சு. மோசேயை தெரிந்து கொள்வதற்கு 40 வருஷம் ஆச்சு. ஆமென். தாவீதை தெரிந்து கொள்வதற்கு 40 வருஷம் ஆச்சு. ஆபிரகாமை தெரிந்து கொள்வதற்கு 37 வருஷம் ஆச்சு. ஸ்தோத்திரம். யோபை தெரிந்து கொள்வதற்கு
ஸ்தோத்திரம். 43 வருஷம் ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. 43 வருஷம் ஆயிருக்கலாம்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். இப்படி பைபிள்ல நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேருக்கும் ப்ராசஸ் காலம் என்று சொல்லி ஒரு காலம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சா உங்களை கையில் எடுத்து அவர் ப்ராசஸ் பண்ணி சீக்கிரமா ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டு அமைதியாக்குறீங்களோ, யோபு மாதிரி நிதானமா. ஸ்தோத்திரம். நிறைய பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும், சவுல்கள் எழும்புவார்கள், வீடு தேடி வரும். ஸ்தோத்திரம். அவமானம் வரும், நிந்தை வரும், வேதனை வரும், சொந்த குடும்பத்தாரே அடித்து குழியில் போடுவார்கள். வாய் பேசக்கூடாது, ஆமென். வாயை திறக்க கூடாது. சொந்த சகோதரர்களை எழுப்பிடுவார் ஆண்டவர் கையில் எடுத்துட்டாருன்னா. ஸ்தோத்திரம். ஆமென். சொந்த பிள்ளையை அப்சலோமை எழுப்பிடுவார் தாவீதுக்கு விரோதமா. சொந்த பிள்ளையை கொலை செய்யும்படி எழும்புவான். தாவீது பேசவே இல்லை, ஆமென். அவனுக்கு பயந்துன்னு போய் வேற எங்கேயோ ஒளிந்து கொள்ளுகிறானே தவிர அப்சலோமை பத்திரமாய் நடத்துங்கள், அவனை பார்த்தா கொன்றாதீங்கன்னு தான் சொல்றாரு. யார? தன்னை கொலை செய்ய தேடுகிற அப்சலோமாகிய தன்னுடைய பிள்ளையை கூட போர் சேவர்களை அனுப்பும் போது சொன்ன வார்த்தை என்ன? பிள்ளையை பார்த்தா பத்திரமா நடத்துங்க, அவனை கொன்றாதீங்கன்னு தான் சொன்னாரு. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனம். அப்ப ஆண்டவர் நம்முடைய கையில நம்மை எடுக்கிறார் என்று சொன்னால் அவர் நடத்த போகிற பாதை ரொம்ப மோசமா இருக்கும், மோசமா இருக்கும். எனக்கு விரோதமாய் ஸ்தோத்திரம் எனக்கு சுற்றி இருக்கிற நெருங்கி இருக்கிற என்னுடைய சொந்தக்காரர்களை எழுப்பினார்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப எவ்வளவு கேவலமா பேச முடியுமா பேசினார்கள். ஒரு வார்த்தை கூட நான் திரும்பி பேசவே இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பயங்கரமான காரியங்களினாலே நொறுக்கினார்கள். ஸ்தோத்திரம். 10 வருஷம் ஸ்தாபனம் வேற, ஸ்தோத்திர ஸ்தாபனம் வேற போட்டு நொறுக்குச்சு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா நொறுக்குதலையும் ஒண்ணுமே பேசாம ஏற்றுக்கொண்ட போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், வேத வசனங்களை எனக்கு போதிக்க ஆரம்பிச்சார். ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார், என்னை உயர்த்த ஆரம்பிச்சார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, 25 ஆண்டுகளாக நான் பெற்றுக்கொள்ளாத காரியங்களை ஸ்தோத்திரம் கடந்த 7 ஆண்டுகளிலே பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் என்னை தெரிந்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்ததுதான் அதற்கு காரணம். அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி யாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. அப்ப இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்க வேண்டுமானால், கர்த்தர் சொல்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு அப்ளை ஆக வேண்டுமானால், உங்களுக்கு நிறைவேற வேண்டுமானால், ஸ்தோத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த காரியத்துக்கு அர்ப்பணித்து கடந்து வர வேண்டியது அவசியம். ஆண்டவர் தெரிந்து கொள்ள அழைக்கிற போது ஒண்ணுமே பேசாம இவங்க எல்லாம் வந்தாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிதானே? ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லுது பாருங்களேன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 11வது அதிகாரத்துல ஆபிரகாம் எப்படி வந்தார்னு பாருங்க. ஸ்தோத்திரம். நான் முடிக்க போறோம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். 8 எபிரேயர் 11:8 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, பாருங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் அழைத்த போது, தெரிந்து கொள்ளப்படுவதற்காக அவனை நடத்தும் போது எப்படி பண்ணான்? அவரு தான் போகும் இடம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நீ வாப்பா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்க போறேன்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல அந்த அழைப்பை கேட்டு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் எப்படி போனாராம்? தான் போகிற இடம். ஸ்தோத்திரம். இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க நீங்க. இப்போ ஸ்தோத்திரம் அருமையான டேனியல் ஐயா கூப்பிட்டு, இங்க வாயா நீ போயானா என்ன கேப்பாரு அவரு? இங்க வாயா போயான்றேன். அப்படிதான் அங்க நடந்துக்குது. ஆபிரகாமை அழைத்து போன்றாரு. ஆபிரகாம் கல்தே தேசத்துல இருக்கும்போது ஆண்டவர் அழைத்து போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இப்படி போன்றாரு. எங்க போன்னு சொல்ல. இப்ப டேனியல் ஐயா நான் சொன்ன அவர் என்ன சொல்லுவாரு? என்ன விளையாடுறீங்களா, எங்கேயா போ,
ஸ்தோத்திரம். ஆமென். எங்கப்பா? ஸ்தோத்திரம். இப்ப வேற அட்ரஸ் தெளிவா கொடுத்து கூகுள் லொகேஷன் வேற அங்கன்னு ஷேர் பண்ணி ஸ்தோத்திரம் கரெக்டா போனோமே. அதனால அந்த பார்ட்டி என்ன பண்ண சொல்லுங்க, லொகேஷன் ஷேர் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லலாம் போவோம். ஆனா அந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, இப்படிதான் வாயை மூடிக்கின்னு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனா வாயை மூடிக்கின்னு எதுவும் பேசல. அவன் போகும் இடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். இது எப்படியாப்பட்ட விசுவாசம் பாருங்க. எங்க போறனே தெரியாதுங்க. இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி ரோடு போட்டதெல்லாம் கிடையாது. அப்போ காட்டுல வழியும் கிடையாது, வாய்க்காலம் கிடையாது. காட்டுல போனோம். ஸ்தோத்திரம். காட்டுல எல்லாம் வழி உண்டாகுது. அது எப்படி உண்டாகுது? மிருகங்கள்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வரும்போது வந்து 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 புல்லுலாம் தேஞ்சு வழியா இருக்கும். மற்றபடி வழி இல்லை. ஆபிரகாம் போகும்போதெல்லாம் மிருகங்கள் மேய்ஞ்ச மாதிரிலாம் தெரியல. வழியில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் காண்பிக்க தேசத்துக்கு போயான்ட்டாரு. எங்க போறது இவன்? தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல். இதத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படியே செய்யணும். கண்மேலாண்ட பேசணும். அவனை தான் தெரிஞ்சுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே அங்க போய் பேசினா எப்படி தண்ணி வரேன்னு கேள்வி கேட்டவனை தெரிஞ்சுக்க மாட்டாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? எங்க போனா ஆண்டவரேன்னு கேட்டவனை தெரிஞ்சுக்க மாட்டாரு. நான் போனா போ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கண்மலையை பார்த்து பேசணும். ஆண்டவரே வேற மலையை பார்த்து பேசினா எங்க இந்த ஆண்டவரே தண்ணி வரேன்னா உன்னை தெரிஞ்சுக்க மாட்டாரு. முதல்ல அந்த பீஸ் எல்லாம் பிடிக்கிட்டு. ஆமென். உன் ஞானத்தெல்லாம் தூக்கிட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் ஞானத்தை உள்ள வச்சு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் அப்படிதான் சொல்லுது. அவரு நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் மாறிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரே ஞானமா மாறிடுவார், மீட்பாய் மாறிடுவார், பரிசுத்தமாய் மாறிடுவார். ஸ்தோத்திரம். நீதியாய் மாறிடுவார். அதுக்கப்புறம் தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வருவ. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய அர்ப்பணிப்பு இந்த ஆபிரகாமை போல பிளைண்ட் ஒபீடியன்ட் சொல்லுவேன் நான். குருட்டுத்தனமான கீழ்ப்படிதல். எங்க போன்னு சொல்லாமலே அனுப்புகிற தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான் என்று எபிரேயர் 11:8 வாசித்தோம். ஆமென். தாம் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போறான். எங்க போர்த்து ஆண்டவரே எல்லாம் கேள்வி கேட்கல. அப்ப ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நடத்துகிற பாதைக்கு ஒண்ணுமே பேசாம வாய முடியுன்னு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இது அனுமதிச்சதுக்காக சீமையை எழுப்பி விட்டதுக்கு நன்றி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சவுல எனக்கு விரோதமாய் திருப்பி விட்டதுக்காக நன்றி. சவுல் மூலமா 3000 வில் எய்கிறவர்களை அனுப்பினதுக்காக நன்றின்னு மட்டும் தான் சொல்லணுமே கண்டி. எதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் நடக்குது, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்னு கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது. உன்னை ஒரு புடமிட ஆரம்பிச்சுட்டாருன்னா எதெல்லாமே நடக்கும், எதிர்பாராதது நடக்கும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் நடந்த பிற்பாடுதான் ஆண்டவரை தெரிந்து கொள்வார். அதனால இங்க வந்திருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்குதான்னு பாருங்க. இருந்தா தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வருவீங்க. இந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். இந்த வார்த்தை மாத்திரமல்ல, இங்க பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளும் உங்களுக்கு பலிக்க வேண்டுமானால் நீங்க அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்தா முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வரணும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல உங்களை கொண்டாடுறதுக்காக தான் புதன்கிழமை வேத பாடம் ஆரம்பிக்கப்பட்டுக்குது. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு அது ரொம்ப அனாவசியமா இருக்குது. ஸ்தோத்திரம். என்ன அப்படிப்பட்ட வேலைன்னு தெரியல. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல மாற பரலோகத்துக்கு போறதுக்கு அந்த வேத பாடம் உதவி செய்யும். சத்தியமா 100%. நீங்க வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். இன்னும் தெளிவா சொல்றேன், அதை அட்டன் பண்ணி கேட்காதவங்க சத்தியமா பரலோகம் போக மாட்டீங்க. அட்டன் பண்ணி கேட்காதவங்க பரலோகம் போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. சத்தியமா ஃபுல்பிட்லன்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப முக்கியமானது புதன்கிழமை வேத பாடம். ஸ்தோத்திர. கிருபையா உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை மிஸ் பண்ணாதபடி வந்து கலந்து கொண்டு பயன்பெற. ஸ்தோத்திரம். புதுசா வரவங்க இனிமேல் வர வேணாம், ஏன்னா 2 கிளாஸ் போயிடுச்சு ஏற்கனவே. வர்றவங்க தொடர்ந்து வாங்க. ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நீங்க வருவீங்க, பரலோகத்துல நிச்சயமா இருப்பீங்க. நான் தரேன் உங்களுக்கு சர்டிபிகேட் 100%. அதை அட்டன் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்றவங்க கண்டிப்பா என்னோடு கூட பரதீசில் இருப்பீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இதுக்கு நான் 100% கேரண்டி. ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு சத்தியமா சொல்றேன். ஸ்தோத்திரம். ஜபம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். துதி ஆராதனை அக்செப்ட் பண்ண வாய்ப்பே இல்லை. இந்த வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய வாய்ப்பே இல்லை. அழைக்கப்பட்ட லிஸ்ட்லயே நீங்க இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஸ்தோத்திரம். நீங்க மாறுவதற்கு இன்றைக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்க தான் விரும்பணும், ஆண்டவரே நான் அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்ட
நிலைமைக்கு வரணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு 11:29 வாசித்து முடிக்க போறோம். வாசிங்க. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 11:28 ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். வந்தோம், இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். இப்ப சபையில நிம்மதியா உட்கார்ந்துக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது என்ன பண்ணோம்? ஏன் கூப்பிட்டாரு அவரிடத்துல? 29 அதான ரொம்ப முக்கியம். ஏன் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார்னா தெரிந்து கொள்வதற்காக தானே. 11:29 ஆண்டவர் என்ன சொல்றார்? வாசிங்க. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ரெண்டாவது ரெஸ்ட் இது கண்டிப்பா வேணும். ஆமே. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரம். நுகத்தை உங்க மேல வைப்பேன். நுகம்னா தெரியுமா? நுகம்னா என்னது? மாட்டு வண்டி கட்டுறதுக்காக மாட்டு கழுத்துல வைக்கிறாங்கல்ல, நுகத்தடி. நுகம் எப்படி இருக்கும்? அது ஜாலியா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா? வலிக்கும். ஸ்தோத்திரம். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று 30வது வசனத்துல முடிக்கிறார். எதுக்காக அழைச்சிருக்கிறார்? உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை வேறு பிரித்து பரலோகவாசியாய் மாத்துறதுக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப மாற முடியும்னா, நீங்க தெரிந்து கொள்ளப்படுவதற்காக உபத்திரவத்தின் பாதையில கடந்து வந்தாதான். என்னிடத்தில் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கொடுக்கிற அந்த சுமை, அந்த வெயிட், அந்த பாடு, அந்த உபத்திரவம், அந்த வேதனை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொண்டால் உங்க ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுது அவங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைப்பது என்பது பரலோக வாழ்க்கையை குறிக்குது. ஸ்தோத்திரம். ஆவியும் ஆத்துமாவும் இளைப்பாறுகிற இடம் தான் பரதேசி. வேதனைப்படுற இடம் பாதாளம். ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல்னா பரதேசி போறது. பரதேசி போறது பரலோகம் போறதுக்கு சமம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரைக்கும் பரிசுத்தவான்கள் பரதேசில இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். துன்மார்க்கர் பாதாளத்துல, ஸ்தோத்திரம், டார்ச்சர் செல் என்கிற பாதாளத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றார், என்னிடத்தில் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். புதன்கிழமை நுகத்தை ஏற்றுக்கொண்டு, பாடுகளை ஏற்றுக்கொண்டு, பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொண்டால் உங்க ஆத்துமாக்களுக்கு பரலோகம் உண்டு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால்தான் சத்தியம் பண்ணி சொன்னேன். ஆமேன். நீங்க கற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்டால், கடைபிடித்தால், தெரிந்து கொள்வதற்கு அர்ப்பணித்தால் உங்களுக்கு நிச்சயமா பரலோக வாழ்க்கை உண்டு. என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. ரொம்ப போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ண மாட்டார். மோசே பண்ண மாதிரி, சவுல பண்ண மாதிரி, தாவீத பண்ண மாதிரி, ஆபிரகாம் பண்ண மாட்டாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் அர்ப்பணித்து வாயை மூடின்னு அர்ப்பணிக்கிறீங்களோ, வாயை மூடின்னு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, ஸ்தோத்திரம், அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில சீக்கிரமா ப்ராசஸ் ஆகி கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்வார். உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். இந்த உலகத்திலேயே நீங்கள் ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழ முடியும். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று யாரை பார்த்து சொன்னார் என்றால், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்டுக்கு வர விரும்புறீங்க? பைபிளை மூடிட்டு நாம் எழுப்பி நிற்போம். ஜீசஸ் நம்மளை அழைத்தார், சர்ச்சுக்கு வந்துட்டோம். அவர் அழைக்கலன்னா வந்திருக்க முடியாது. அவர் அழைச்சிட்டாரு, வந்துட்டோம். ஆனா இப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே என்ன தெரிஞ்சுக்கப்பா, நான் அழைத்த லிஸ்ட்ல இருக்க விரும்பல. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், அந்த அநேகர் லிஸ்ட்ல நான் வேணாம்பா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் லிஸ்ட்ல நான் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசைங்க? ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நீங்க இருந்தாதான் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து, ஸ்தோத்திரம், பேதுரு, யோவான், யாக்கோபு போல உங்களை ஒரு மகிமையான ஊழியக்காரர்களாய் மாற்றுவார். ஸ்தோத்திரம். யோவானை, ஸ்தோத்திரம், பத்ம தீவில அழைத்து கொண்டு போன போது அவனுக்கு பரலோகத்துல இனி சம்பவிக்க போற தரிசனங்களை கொடுத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவார். நடக்க போகிற சம்பவங்களை சொல்லுவார். பேசினே இருப்பார். அவங்க கூட பேசினே இருப்பார் ஆண்டவர்.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு தான் பேசிக்கொண்டே இருப்பார். ஸ்தோத்திரம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், ஆண்டவர் இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 58:9 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தாதான். யாக்கோபு அன்றைக்கு முழங்கால் படிக்கிட்டான், அவ்வளவுதான், உடனே ஆண்டவர் வந்துட்டார். அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் வந்த பிற்பாடுதான். அதுக்கு முன்னாடி பெத்தேலிலே அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது தரிசனத்தை பார்த்தான். தெரிந்து கொண்ட பிற்பாடு நேரா ஆண்டவரையே புடிச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதானே? அப்படிதானே? ஸ்தோத்திரம். 28வது அதிகாரத்துல அவன் கல்லை எடுத்து வைத்து படுத்துக் கொண்ட போது ஒரு சொப்பனம். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தார்கள். அதுக்கு மேல கர்த்தர் நின்றார். ஆனா 32வது அதிகாரத்துல 20 வருஷம் உபத்திரத்துக்கு அப்புறம், பாடுகளுக்கு அப்புறம், தெரிந்து கொள்ளுதலுக்கு அப்புறம், இவன் எல்லாரையும் அக்கறைப்படுத்திட்டு அந்த ஸ்தோத்திரம் பெனியல் ஆற்றண்டையில, ஸ்தோத்திரம் அந்த பெனியலின் கரையில ஸ்தோத்திரம் முழங்கால் படியிட்ட போது உடனே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஸ்தோத்திரம். நேரம் வந்துட்டாருங்க. 28ல பாக்குறான் சொப்பனமா. 32ல அவரை நேராய் பார்த்து தொடையை பிடித்து கொண்டான். அருமையானவர்களே, இந்த கால நேரத்துல ஸ்தோத்திரம் நாம் யாக்கோபாய் இருந்தால் ஸ்தோத்திரம் சொப்பனங்களை தான் பார்த்துன்னு இருக்கணும், அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்தா. ஆனா நீங்க தெரிந்து கொள்ளப்படுகிற நிலைமைக்கு வந்தால் நேர ஆண்டவரை ஸ்தோத்திரம் சந்திக்கிற, பார்க்கிற, பேசுகிற கிருபையை கர்த்தர் யாக்கோபு கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பார். எத்தனை பேருக்கு விரும்புறீங்க? நான் தெரிந்து கொள்ளப்படணுமே ஆண்டவரே, என்ன தெரிந்து கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுக்கு தான் இப்போ தாகம் வரணும், உங்களுக்கு தான் இப்போ ஏக்கம் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கேளுங்களேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீர், என்னை சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ, தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். சொல்லுங்கப்பா. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல்.
கையை தட்டி ஆண்டவரே, ஆண்டவரே, வானத்தின் வாசலாயிருக்கிற இந்த பெத்தேலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு மேலாக நின்று யாக்கோபை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் எங்களையும் உம்முடைய கரங்களை எடுக்கணுமே. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, 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 கிருபை கொடுங்கப்பா, எங்களை அழைச்சதுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எந்த ஆத்துமா கதறுகிறதோ அந்த ஆத்துமாவை இப்போது கர்த்தர் கையில் எடுக்கிறார். இப்போது கர்த்தர் கையில் எடுக்கிறார். என்ன தெரிஞ்சுக்கங்கப்பா, என்ன தெரிஞ்சு கொள்ளுங்கப்பா, யாக்கோபை போல என்ன தெரிஞ்சு கொள்ளுங்கப்பா. எத்தனை பேர் வாஞ்சையாக, எத்தனை பேர் ஆர்வமாக, எத்தனை பேர் உற்சாகமாக, எத்தனை பேர் விடுதலையாக. ஆண்டவரே ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்கள் தெரிந்து கொள்ளாத வரை நீங்கள் வந்துதான் போயிருக்கணும். எந்தவித காரியத்தையும் ஆசீர்வாதமாக நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகம் எட்டா கனியாய் மாறி போய்விடும். நாம் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு இப்பொழுது மாத்திரமல்ல, இந்த நாள் முழுதும் வீட்டுக்கு போய் அர்ப்பணிச்சு ஆண்டவரே என்ன நீங்க தெரிஞ்சு கொள்ளும் வரை நான் உங்க விடமாட்டேன்பான்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். ஆண்டவர் அவருடைய கரத்துல உங்களை எடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் என் கையில் களிமண்ணா இருக்கிறீர்கள். குயவன் கையில களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கரத்தில் இருக்கிறீர்கள். நான் விரும்புகிற வண்ணம் வனைய எனக்கு உரிமை உண்டு என்று கர்த்தர் சொல்றார். கையை தட்டி எத்தனை பேர் அவர் விரும்புகிற வண்ணம், ஆண்டவரே என்ன மாத்துங்கப்பா, என்ன மாத்துங்கப்பா, என்ன மாத்துங்கப்பா. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே. உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் மேன்மையாகுமே. வரிசை கூட, உங்க பார்வை என்னில் பட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் முற்றும் மாறுமே. உங்க கரம் என்னை தொட்டால் போதுமே, என் வாழ்க்கை தான் மேன்மையாகுமே. இப்ப சொல்லுங்க, 2 கரத்தை உயர்த்தி, நீங்க விரும்பிடும் பாத்திரமாக என்னை மாற்றிடும் என் இயேசுவே. உமக்காய் பயன்படும் பாத்திரமாக உருவாக்கிடும் என் இயேசுவே. கிருபை நிறைந்த பிதாவே, உம்முடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். யாக்கோபை அழைத்து தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்த ஆண்டவர், அவன் மூலமா இன்றைக்கு பூமியில் இருக்கிற வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர், எங்களையும் யாக்கோபாய் தெரிந்து கொள்ளும்படி இந்த வார்த்தைகளை அனுப்பி கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அழைக்கப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு நாங்கள் தான் முனைப்புடன் அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை இன்றைக்கு தெளிவாய் ஆவியானவர் பேசியிருக்கிறபடினாலே அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இன்றைக்கே நாங்கள் எங்களை முற்றிலுமாய், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை வணையுங்கப்பா, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உடைங்க ஆண்டவரே, என்ன ஒன்னா செய்யுங்க. ஆனால் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல வரணும் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. யாரும் இதை அசட்டையா நினைக்க கூடாது. கர்த்தர் பாரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன் என்கிற எண்ணத்தோடு இங்கிருந்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இடைபெற்றிருக்குமானால் கரங்களை